அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த சாம்சங்கோட ஒன்யூஐ வந்து இதுக்காக தனியாக ஃபேன்ஸியாக இருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த ஃபோனை வாங்கும்போது நான் வந்து ஒன்யூஐ 6.0 சம்திங் இருந்தது. இப்போ ஒன்யூஐ 7.0 வந்துச்சு. 7.0 மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து S25 என்னென்ன இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 7 வருஷம் அப்டேட்டு. ஓகேங்களா, ஒரு காம்பேக்ட் ஃபோனு இந்தளவுக்கு ஒரு 160 170 சம்திங் ஒரு கிராம் வெயிட்டு, டிஸ்பிளே செம ஓஜியாக இருக்குது, ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப ரிச்சாக இருக்குது, நெட்வொர்க்கு பிரச்சனையே இல்லை. அப்பப்போ ஜியோ கொஞ்சம் மக்கார் பண்ணுது. பட் ஆனால் பேஸ்ட் ஆன் ஏரியா பொறுத்து தான் சொல்லுவேன். பொறுத்த தவிர நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சார்ஜிங் வந்து எனக்கு 25 வாட்ஸ் என்ன தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 20 minutes 1 hour 10 minutes உங்களுக்கு சார்ஜ் இருக்குது. பட் சாம்சங் அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள், சாம்சங் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். அதர்வாட்ஸ் கேபிள் ப்ளஸ் சார்ஜர் நான் அந்த ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சாம்சங் ஃபோனுக்கு கண்டிப்பாக சார்ஜ் போடாமல் இந்த ஃப்ரேம் சுற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் ஆகும். இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனைஸ் மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஃபோனு. அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதே ரேட்டுக்கு கூகுள் பிக்சல் காம்பேக்டாக நீங்கள் வாங்கினா கூட 9A தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அது சீப்பர் குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் இது ரேட் அதிகம் 80,000 லான்ச் பண்ணாங்க. பிக்சல் இந்த டைமில் 9 சீரிஸ் லான்ச் ஆனவனா உங்களுக்கு இந்த பில்டு வேணால் காம்ப்ரமைஸ் பண்ண இருக்குது. பட் ஆனால் செம்ம ஸ்லீக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. S23யோட எனக்கு S24 டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இப்போ கூட நான் ஒன்யூஐ 7.0 நியூ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்யூஐயில் 7 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேமராவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கேமரா பற்றி நம்ம தனியாக டெடிகேட்டாக வீடியோ நம்ம பார்க்கலாம். எனக்கு சாம்சங்கில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன, நிறைய பேர் வாங்குறாங்க, அந்த குட் லாக் ஆப்ஷன் இருக்குது, ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்சங் வேலட் இருக்குது, கால் பண்ண கால் இஸ் ரெக்கார்டர் வராது, சாம்சங்கோட அந்த ஓன் டயல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய வந்து சாம்சங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் வைக்க போகும்போது ஏனோ தன்னை கொடுக்காம நான் வந்து கொடுத்தா நல்லா பெட்டராக கொடுப்ப மாதிரி சாம்சங் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் வேணாலும் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பேட்ரி அண்ட் சார்ஜிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க.